கிராமத்தில் இருக்கிறவங்க கூட அண்ணாமலை பேசுகிறத ரசிக்கிறாங்க. இதை சொன்னால் கூட என்ன ரசித்து பேசிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. மக்களுக்கு புரிகிற வகையில் அவர் பேசியிருக்காரு. நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போயிருக்காரு. பாஜக தலைவர்கள் மாதிரியே பட்டும் படாமலும், அதாவது நழுவிட்டு போகிற மாதிரி அரசியல் வேண்டாம். அது அதாவது இங்கே இருக்க தொண்டர்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. என்னை ஒருத்தர் அடிக்கிறான், என்னை ஒருத்தர் நான் ஜெயிலில் போக போகிறேன்னு தெரிஞ்சால் கோபத்தை அவங்க ஆட்டை வெட்டுனாங்க. உங்களுக்கே தெரியுமா, ஆட்டை வெட்டுனாங்க. அப்படியாப்பட்ட ஆளுகளுக்கு நம்ம என்ன மாதிரி பதில் கொடுக்க முடியும் சொல்லுங்க? இவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு புரியுது. இவ்வளோ விஷயம், இவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 14 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு பிறகுதான் சார் எல்லாருக்குமே தெரியுது. அதுக்கு முன்னாடி தெரியல. சமீப நாட்களாக பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் வெளியே புதிய இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. சம்பந்தம் இல்லாமையே அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு போயிருக்காரு. பாஜகவை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் கட்சிக்காக என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே புரிஞ்சுதான் பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களானே தெரியல. முதல்ல இது தன்னை முன்னிலைப்படுத்தி மேலே கொண்டு போகிறாரு. அதனால தான் பாஜக மேலிடம் இவர் வெளியே போகும்போது கூட எதுவுமே சொல்லலைங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வித்தியாசமாகவும் இருந்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணாமலை அவர்கள் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாஜக 50 வருஷமாவது இருக்கும். 50 வருஷத்தில் இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் யாருமே குறைய சொல்லலை. இப்போ வரைக்கும் இன்னைக்கு வெளியே வந்த பாஜகக்காரங்க கூட யாருமே குறை சொல்லலை. அவங்க வருஷத்துக்கு 1% ஓட்டை கூட்டியிருந்தா கூட இந்நேரம் பார்த்தோம்னா 50% ஓட்டு வந்திருக்கும். அதை யாருமே செய்யலை. அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த கட்சிக்காக என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற நிறைய கிராமங்கள் தான் சார். அந்த கிராமத்தில் பார்த்தோம்னா முதல்ல பாஜக கொடியே இருக்காது. இப்போ வீடுதோறும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் அந்த கூடை இருக்கும் இல்லையா, அதில் பாஜக கொடியை சொருகியிருக்காங்க. முதல்ல பாஜக காரங்கனாலே ஒரு பயம் இருக்கும். எதுக்கு நமக்கு இந்த வேலை, எதுக்கு இந்த கட்சின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி நான் பாஜக காரன்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறாங்க, கெத்தாக சொல்லிக்கிறாங்க. மோடி ஐயா அவர்களுடைய ஃபோட்டோவை, அந்த ஐடி கார்டு இருக்கும் இல்லையா, அதை ஜேப்பில் வச்சுக்கிறாங்க. காரில் பாஜக கொடியை கட்டிக்கிறாங்க. ஒரு திமுறாவே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இப்போ ஒரு மாநில தலைவர் யாராக இருந்தாலுமே தொண்டனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா வெளியே இறங்கிடணும். இப்போ எவ்வளோ பேர் சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் போட்டதுக்காகவே பார்த்தோம்னா நிறைய பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. 21 வயசு பையன் ஜெயிலில் இருக்கான் சார், எனக்கு தெரியும். அவனை யார் இப்போ வெளியே எடுப்பான்? மறுபடியும் பார்த்தோம்னா இதே RSS, இதே இந்து முன்னணி தான் அந்த பையனை போய் இப்போ வெளியே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அவனுக்கு எந்த விதமான 10 பைசா லாபமும் இல்லை. அதே மாதிரி தெருவில் இறங்கி வேலை பார்க்குற தொண்டன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன ஒரு ஆசைனா பணம் சம்பாதிக்கணுங்கிற உண்மையிலே ஆசையே இல்லை. அவங்களுக்குமே சித்தாந்தம் இருக்குது, கொள்கை எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு என்ன, நம்ம நாடும் நல்லா இருக்கணும், அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும். அதைத்தான் அவங்களுமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த மேல் மட்டத்தில் இந்த ஏசி ரூம்குள்ளே இருந்துட்டு பேசுகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தொண்டரோட தொண்டனா ஒரு சாதாரண மக்கள்கிட்ட நீங்கள் பேசி பாருங்களேன். அதாவது மற்ற கட்சிக்காரவங்க பாஜகக்காரவங்களை பார்க்கும்போதே பார்த்தோம்னா என்னமோ வேற்று கிரகவாசி மாதிரி பார்ப்பாங்க. ஒரு மதவாத கட்சின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் நம்முடைய பாரத பிரதமரை எத்தனை பத்திரிகை, எத்தனை மீடியா, எவ்வளோ பேர் இழிவாக பேசியிருக்காங்க. ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு தலைவர் கேட்டிருக்காங்களா? யாராவது ஒரு தலைவர் சண்டை போட்டிருக்காங்களா? யாராவது ஒருத்தர் காமிங்க அண்ணாமலைக்கு முன்னாடி. அதே மாதிரி பார்த்தோம்னா எவ்வளவு இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. கொலகாரன் நல்லா தெரியும். குஜராத் கலவரத்தில் இருந்தே பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, இந்துக்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்டே சொல்லுவாங்க, நீ மோடியை நல்லவர்னு சொல்கிறேன், அவர் குஜராத் கலவரத்தில் 2000 பேரை கொண்டுட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியலை, ஒரு ரயில் பட்டியில் 58 பேர் வந்தாங்க. அதில் குழந்தைகள் இருந்தாங்க, சாதுக்கள் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் எரிச்சு கொண்டிருக்காங்கங்கிறது இங்கே இருக்க யாருக்குமே தெரியல. அதை ஃபுல்லாக மறைச்சிட்டு 2000 பேர் மோடி கொண்டுட்டார் ஒரு கொலகாரன்.
இது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பாபரி மஸ்ஜித்தை இடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அங்கே கோயில் தான் இருந்தது. கோயிலை இடிச்சுட்டு பள்ளிவாசல் கட்டினாங்க. பள்ளிவாசலை இடிச்சுட்டு கோயில் கட்டியிருக்காங்க. இதற்குண்டான விளக்கமும் இங்கே யாருமே எடுத்து சொல்லலை. இங்கே இருந்த திராவிட கட்சிகள் இந்த பாஜகவை ஒரு பூச்சாண்டியாக காமிச்சு அவங்க தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்களே. நம்முடைய பாரத பிரதமர் மேலேயோ கட்சி மேலேயோ ஆர்எஸ்எஸ் மேலேயோ இருக்கக்கூடிய அந்த களங்கத்தை யாருமே போக்கலை. பாஜகனாலே வடநாட்டு கட்சி, பிராமணர் கட்சி, பணக்கார கட்சின்னு இருந்ததை அண்ணாமலை அவர்கள் உடைச்சிருக்காரு சார். நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு நல்லா தெரியும். சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்க கூட அண்ணாமலை பேசுகிறத ரசிக்கிறாங்க. இதை சொன்னால் கூட என்ன ரசித்து பேசிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. மக்களுக்கு புரிகிற வகையில் அவர் பேசியிருக்காரு. நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போயிருக்காரு. நம்முடைய பாரத பிரதமர் செஞ்ச நல்ல திட்டங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு புரிகிற மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்காரு. தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக அவர் வார் ரூம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வார் ரூம் தேவைதான் சார். இங்கே நம்ம ஊர்ல பார்த்தோம்னா தரையில் இறங்கி லோக்கலாக தான் மற்ற திராவிட கட்சிகள் அரசியல் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுமே அப்படித்தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்படித்தான் இங்கே நம்ம ஜெயிக்க முடியும். அவங்கள மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் மாதிரியே பட்டும் படாமலும், அதாவது நழுவிட்டு போகிற மாதிரி அரசியல் வேண்டாம். அது அதாவது இங்கே இருக்க தொண்டர்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. என்னை ஒருத்தர் அடிக்கிறான், என்னை ஒருத்தர் நான் ஜெயிலில் போக போகிறேன்னு தெரிஞ்சால் என்னை என்னுடைய தலைவன் காப்பாற்றுவான்கிற நம்பிக்கை ஒரு தொண்டனுக்கு ஏற்படணும். அந்த நம்பிக்கை அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு சார். இது இல்லைன்னு யாராலையுமே மறுக்க முடியாது. பிஜேபியோட ஐடி விங் இருக்கும்போது எதுக்கு வார் ரூம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வார் ரூம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே எல்லாரையும் ஹேண்டில் பண்ண முடியாது. வார் ரூம்ல ஒரு 10 பேர் இருக்காங்களா, மற்ற அத்தனை பேருமே பார்த்தோம்னா சாதாரண தொண்டங்கள் அவர் மேலே இருக்கிற ஒரு பிரியத்தினால பாசத்தினால அவங்களும் பதில் போடத்தான் செய்கிறாங்க. இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவின் ஐடி விங்கும் வார் ரூமும் சேர்ந்து செயல்படணும். அண்ணாமலை அவர்கள் மேலே இருக்கிற கோபத்தை அவங்க ஆட்டை வெட்டினாங்க. உங்களுக்கே தெரியுமா, ஆட்டை வெட்டினாங்க. அப்படியாப்பட்ட ஆளுகளுக்கு நம்ம என்ன மாதிரி பதில் கொடுக்க முடியும் சொல்லுங்க? எதிராக இருக்கிறவங்க ஒரு அடி முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம 4 அடி முன்னாடி போய் ஆகணும். தமிழ்நாடு கேரளாவினுடைய கலாச்சாரமும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரமும் வேற. வடநாட்டில் இருக்க மக்கள் பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் பார்க்குற மாதிரி தமிழ்நாட்டிலே கேரளாவையும் பார்க்கல. இன்னும் மக்களுக்கு புரிதல் இல்லை. பாஜகவுக்கு ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லி கேளுங்களேன், ஒரு பதில் வராது. ஆனால் ஏன் போடக்கூடாதுன்னு கேட்டோம்னா 1000 ரீசன் சொல்லுவாங்க. இதுக்காக பாஜக வேண்டாம், அதுக்காக பாஜக வேண்டாம்னு சொல்லிட்டு. இன்னும் இங்கே இருக்க மக்களுக்கே பாஜக மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அது மாறிக்கிட்டே இருக்கு. அதை மாற்றினவர் அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னா அவருடைய பேச்சினால அவர் சொல்றாரு அவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு புரியுது. இவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 14 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு பிறகுதான் சார் எல்லாருக்குமே தெரியுது. அதுக்கு முன்னாடி தெரியல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஏன் அவங்க தைரியமாக பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் எதிர்த்து பேசலை? அவங்க யாராவது இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் அண்ணாமலை பின்னாடி யாருமே போக போகிறதில்ல. இங்கே மக்களுக்கு தேவை தொண்டனுக்கு பிடிச்ச மாதிரி தலைவன் இருக்கணும். அவர் ஒரு சிங்கிள் ஃபேஸாகவே இருக்கட்டுமே. அந்த சிங்கிள் ஃபேஸு தான் இத்தனை பேரையும் தண்ணி குடிக்க வச்சிருக்கு. இங்கே தெருவாய் இறங்கி போஸ்டர் ஓட்டுறது, தெருவாய் இறங்கி ஓட்டு கேட்க போகிறாங்க. ஆனால் மேலே இருக்கிறவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அவரும் ஜெயிக்கலை, கட்சியும் ஜெயிக்க வைக்கல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் 4 வருஷம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 4-5 வருஷம் கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வெஸ்ட் பெங்கால்ல அங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு 15 வருஷம் ஆச்சு. முதல்ல சிங்கிளா தான் இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களும் என்ன சொன்னாரு, தனியாவே போட்டி போடணும் அப்படின்னு சொன்னாரு. நானுமே தனியா போட்டா கண்டிப்பா ஆட்சி இப்போதைக்கு அமைய முடியாது, என்னுடைய பார்வையுமே அதுதான் இருந்தது. ஆனால் ஒரு கூட்டணியாக இருந்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு என்னை மாதிரி நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் அவருக்கு அந்த தெளிவு இருந்திருக்கு. இல்லை, நம்ம தனியாக களத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு மெஜாரிட்டியாக வர முடியும், நம்ம தனித்து களம் கண்டால் மட்டும்தான் இங்கே ஆட்சி அமைக்க முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வெஸ்ட் பெங்காலவே நம்ம எடுத்துக்கிடுவோமே, ஃபஸ்ட்டு 2 சீட்டு, அப்புறம் 77 சீட்டு, இன்னைக்கு 207 சீட்டு. அங்கே சுவேந்து அதிகாரி மாநில தலைவராக இருந்து வேறொருத்தர் வந்தாலுமே அவருடைய பொசிஷன் அந்த கேட்டகரியிலேருந்து இறங்கவே இல்லை. டெய்லி போராட்டம் பண்ணாரு. மம்தா பானர்ஜி தூங்க விடலை. மம்தா பானர்ஜி கிறுக்கு பிடிக்க வச்சாரு. மக்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்தாரு. அங்கே இருக்கும் நீங்கள் மற்றவங்க நிறைய பத்திரிகைக்காரர், இப்போ சீனிவாசன் சாருக்கெல்லாம் தெரியும், சந்தேஷ்கலையில் எவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்தது. அங்கே அக்னிமித்ரா பால் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு அவங்க அமைச்சராக இருக்காங்க. அந்த பெண்
அவங்க வந்து அந்த சந்தேஷ்காலி பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தாங்க. ரோட்டில் உக்காந்தாங்க சார். ரோட்டில் உக்காந்ததுனால இன்னைக்கு ரேகா பத்ரா வந்து ஒரு மினிஸ்டர் ஆயிருக்காங்க. கவிதா மாஜி சாதாரணமாக பாத்திரம் தேய்க்கிற பெண், வீட்டு வேலை பார்க்குற பெண், அவங்க வந்து இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்காங்க. அது மாதிரி அந்த மாநில தலைவர், அந்த மாநிலத்திற்கு உண்டான ஒரு கலாச்சாரத்தோடு சேர்ந்த ஒருத்தனால தான் அந்த மாநிலத்துக்கு உண்டான விஷயங்களை முன்னெடுத்து போக முடியும். அது மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி வேறு விதமான நம்ம அரசியல் பண்ணணும் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு. உள்ள நிறைய கிளாஷ் போயிருக்கு. ஆனால் மேலே மட்டும் இல்லை, சமீபத்தில் நான் ஒரு நிறைய பேர் மீட் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சரி பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியலை. சரியான தலைமை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இருந்தால் இதை சரி பண்ணியிருப்பார். எவ்வளோ பேர் சரி பண்ண முடியும்? அவரால் முடியலை, அதனால் அவர் வெளியே வந்துட்டார். நம்மளும் அவர் பின்னாடி போகும். அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு எல்லாரும் வெளியே வாங்கன்னு சொல்லவே இல்லை. மக்களுக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கு, இவர் வந்தால் நமக்கு நல்லாச்சு கொடுப்பாரு, நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க, தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அதனால நிறைய பேர் வெளியே வர்றாங்களே தவிர நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை யாரையுமே கூப்பிடல. இன்னைக்கு வந்து ஒரு 16-17 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கும்போது நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் உறுப்பினர் ஆகாமையும் இருக்காங்க. எண் மக்கள் யாத்திரையில் அவர் திருத்துருவா நடந்தார் இல்லையா, அந்த சமயத்தில் அவர் வர்ற வரைக்கும் அத்தனை பேர் மக்களுமே வெயிட் பண்ணி நின்று பார்த்துட்டு தான் போனாங்க. எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கெல்லாம் அவர் வரும்போது எங்களுக்கெல்லாம் தெரியல, நாங்கள் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கம்பத்துக்காரங்க சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு தான், அவங்களே சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் பிஜேபிக்கு இவ்வளோ கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டத்தை மற்ற தலைவர்கள் கூட்டியிருந்தா யாருமே வந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் யாரும் கண்டுக்க போறதில்லை. அண்ணாமலை அவர்களை விட ஒரு திறமையான நேர்மையான ஒரு மனுஷன் பாஜகவுக்கு வந்தால் எல்லாருமே சந்தோஷப்படத்தான் போகிறாங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து தனி மனிதனை வந்து அவருடைய ஃபேஸை மட்டும் மேலே கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. அது வந்து மக்கள் விரும்பி கொண்டு வர்றது. எலெக்ஷன்ல அண்ணாமலை அவர்கள் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அவரு. ஏன்னா ஒரு 3 வருஷத்துலயே மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சு 4 லட்சம் ஓட்டு வாங்குறதுலாம் சாதாரண விஷயமே இல்லை. இன்னொன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால்ல சுவேந்து அதிகாரிக்கு 15 வருஷம் டைம் கொடுத்த டெல்லி மேலிடம் அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் அந்த டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே வந்து ஆட்சியை பிடிச்சிடணும், அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே ஓட்டு பெர்சன்டேஜ் கூடிடணும், அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே எல்லாருமே வந்து தமிழ்நாட்டினுடைய சிஎம், பாஜக இங்கே உடனே கால் உண்டும் நினைக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் கேட்ட மாதிரி 2 முறை அல்ல 3 முறை அவருக்கு மாநில தலைவருடைய பதவி கொடுத்தா மட்டும்தான் இங்கே மக்களினுடைய மனசை வந்து மாற்ற முடியும். மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஏன்னா இங்கே நிறைய புரிதல் இல்லை. டிசம்பர் 25 வந்து நானும் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நான் வெளியே போறேன்னு சொன்னதுக்கு பிறகும் மத்திய பாஜக அவரை வந்து விடாம நீங்க வந்து கேம்பெயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்களுக்கு டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் சீக்கிரட்டாகவும் வேற வேலைகளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வேற மாநிலங்களுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு கூட வெளிநாட்டுக்கு பயணம் போயிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பாஜகவினுடைய அனுமதியோட தான் நடந்திருக்கு. அப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை எது செஞ்சாலும் சரியாத்தே இருக்கும்னு அவங்களே நினச்சிதான் நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1.5 வருஷமாக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் டெய்லி அரசியல் பண்ணியிருக்கலாம். டெய்லி பிரச்சனைகளை கொண்டு வந்து சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி மீடியா ஃபோக்கஸ் அவர் பக்கம் திருப்பி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஓட்டு பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்காது. அட்லீஸ்ட் இருந்த அளவாவது இருந்திருக்கும். இது எல்லாமே பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் வந்து வளர்ந்து வர்றது நிறைய பேருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து அழுத்தமாக சொன்னது இவர் தான். சொன்ன முறை வேற மாதிரியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதை மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு போறாங்க. இதுக்காக வந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து பொறாமையில பேசுறத கேட்கும்போது ரொம்ப உண்மையிலே எனக்கெல்லாம் வருத்தமாகத்தான் இருக்கு. மக்களை வந்து யோசிக்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால இங்க அவனுக்கு ஆப்போசிட்டா நம்ம 10 அடி இல்லை 16 அடி பாஞ்சு இங்க அரசியல் பண்ணா மட்டும்தான் முடியும். பாப்போம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.